இன்னைக்கு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் 8ஓட கடைசி மேட்ச். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்களோ அவங்க தான் அடுத்த போட்டிக்கு தகுதியாவாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச் வந்து இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங் போடுறோன்னு சொல்ல வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்க்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அருமையாகவே ஆடினாங்க. பவர் பிளேயர் ஒரு 45 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக விக்கெட்டே விடாமல் கரெக்டாக ஆடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டாக ஷேஹோப் அவுட்டாக அடுத்து வந்த ஹெட்மேயர் போலன்னு பொழந்து ஒரு 12 பாலுக்கு 27 ரன் அடிச்சிட்டார். இதுக்கு நடுவில் இந்தியா 2-3 கேட்ச் வேறு தவற விட்டாங்க. அபிஷேக் சர்மா எப்பயுமே நல்லா பிடிக்கிற பிளேயர் இன்றைக்கி 2 கேட்ச், அதுவும் ஈஸி கேட்சை ட்ரா பண்ணிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சீரான இடத்துல எல்லாருக்கும் விக்கெட் டக்குன்னு விழவில்லை. கடைசியில் பார்த்தா ரஹ்மான் பவலும் ஜேசன் ஹோல்டரும் 5th விக்கெட்டுக்கு நங்கூரமாக நின்றுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 196 ரன் இந்தியாவுக்கு டார்கெட் வச்சாங்க. அதுலேயும் சில நேரத்தில் அர்ஷதீப் ஒய்டு நிறையா போட ஒய்டு 4லாம் வேலை போச்சு. சரி ஓகே அவங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் வீக்கு, அதனால் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே அபிஷேக் சர்மா 11 பாலுக்கு 10 ரன். என்னடா பொலன்னு பொழந்து ஒரு 15 ஓவரில் மேட்சை முடிச்சிடலான்னு பார்த்தா அபிஷேக் சர்மா சீக்கிரமாகவே அவுட்டு. சரி அடுத்து அந்த இஷான் கிஷன் தான் ஃபார்மில் இருக்காரு, அந்த ஆளால் சீக்கிரம் மேட்சை முடிச்சு விடுவான்னு பார்த்தா தலைவன் வந்து 2 சுற்றுனா டக்குன்னு ஒரு கேட்சை கொடுத்து கிளம்பிட்டான். ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் இணையோட ட்ரா பண்ணிங்கன்ற மாதிரி தனியாக நின்று ஒரு 6ம் 4ம் அடிச்சுட்டு இருந்தான். சூரியகுமாரும் தான் பங்குக்கு கொஞ்சம் அடிக்க கரெக்டான கேப்பில் சூரியகுமாரும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாப்பில். இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் 50-50 இருந்துச்சு. யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாத நிலமையில. அப்போ தான் திலக் வர்மா வந்து ஒரு ஹார்ட்ரிக் 4ல் அடிச்சு மொமெண்டம் பக்கம் திருப்பி கொண்டு வந்து சஞ்சுவும் அதுக்கேற்ற மாதிரி நடுவில் 6ம் 4ம் அடிச்சு இந்தியா பக்கம் மொமெண்டம் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக மொமெண்டம் கையில் இருந்த டயத்தில் திலக் வர்மா அவுட்டு. அடுத்து தலைவன் வந்தாப்புல ஹார்திக் பாண்டியா, தலைவனும் வந்து 2 4 அடிச்சு அவுட்டு. நீங்களாம் ஒரு பக்கம் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நான் நின்று ஜெயிப்பேன்னு சொல்லி சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் தீவிரமாக விளாண்டுட்டு இருந்தாப்புல. எப்போயுமே 6 அடித்தா அடுத்து 2 பால் 6 அடிக்க ட்ரை பண்ணுற சஞ்சு சாம்சன் இன்றைக்கி 6 அடிச்சோன்னா சிங்கிள், 4 அடிச்சோன்னா சிங்கிள்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டாக ஆடினாப்புல. இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணுன்ற முடிவோடய அந்த மாதிரியே தெரிஞ்சு கடைசியில் 10 பாலுக்கு 17 ரன்னு. இப்போ தூபே உள்ளே வர என்னடா தூபே அடிப்பானா என்னன்னு கணக்குலேயே தெரியாமல் இருந்துச்சு. கரெக்டாக சமா ஜோசப் பால் வந்த முதல் பாலே ஒரு 4, அதுக்கடுத்து திருப்பி கட்டில் இன்னொரு 4. லாஸ்ட் ஓவர் 2 ரன் அடித்து அந்த ஓவருக்கு 10 ரன்னு. லாஸ்ட் ஓவருக்கு 6 பாலுக்கு 7 ரன்னு. நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலிங் போட்டாப்பில் வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் விழுந்துச்சு. சஞ்சு சாம்சன் சரியான ஹைட்டில் ஒரு 6. அவ்வளோதாண்டா அப்பாடா உடனே வெயிட் பண்ணது ஒரு வழியாக முடிஞ்சு. இந்த பக்கமாக அந்த பக்கமாக உட்காந்து சுற்றிட்டு இருந்த டயத்தில் கரெக்டாக ஒரு பெரிய 6 அடித்து மேட்ச் நம்ம பக்கம் வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த 6 அடிச்சோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரி இந்தியா தான் வின்னு. அடுத்த வந்து திருப்பி ஒரு 4 அடித்து மேட்ச் இந்தியா வின் பண்ணிடுச்சு. கரெக்டாக எப்போ தேவையோ அப்போ சஞ்சு சாம்சன் வந்து கரெக்டாக அடிச்சு கொடுத்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று அவுட்டே ஆகாமல் வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனும் திலக் வர்மா ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. ஸோ அடுத்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா ஓரளவு ஒரு ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்தியா இன்னும் ஸ்ட்ராங்காகவே தெரியும். இந்தியா செமிஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சிருச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்தும் ஒரு செமிஃபைனலும், இந்தியாவும் இங்கிலாண்டும் இன்னொரு செமிஃபைனலும் விளாட்றாங்க. இந்தியாவும் இங்கிலாண்டும் விளாட்ற செமிஃபைனல் 5ஆம் தேதி நடக்குது. இங்கிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் யார் ஃபைனல் வரான்னு. செமிஃபைனலில் யார் ஜெயிப்பா அப்படின்றவங்க தாட்சை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி.